போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: செல்வி ரெஜினா கீழச்சேரி, சென்னை. 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ஜே.பி. தாமஸ். குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி. சூசை ராஜ் மற்றும் பேரப்பிள்ளைகள், மதுரை. திரு ஏ. மைக்கேல் சாமி பிள்ளை. இன்று இவரின் 125ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நினைவாக இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது சிறப்பாக புனித மரியாள் திரு அவையின் அன்னையினுடைய நினைவினை சிறப்பித்து கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தாயாக இருக்கின்றார். அதோடு தன்னுடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அன்னை மரியாள் நமக்கும் ஒரு தாயாக இருந்து பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருக்கின்றார் என்பதை கொண்டாடுகின்ற வண்ணமாக இந்த நினைவை நாம் இன்று சிறப்பித்து கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் என்றும் நமக்கும் நம்முடைய திரு அவைக்கும் அன்னையாக இருந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கும் அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் மது திரு அவை மேன்மேலும் வளம் பெற்று தன் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தன் அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 மற்றும் 20 முடிய. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில்
நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலகிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிர் உள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களில் தூயவள் நீரே, உம் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19. இறை திருவார்த்தைகள் 25 27 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு புகழ்பெற்ற திரைப்பட தமிழ் பாடலானது பின்வருமாறு வருகிறது. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். இயேசுவின் பிரியமானவர்களே, தாய் திரு அவையானது இன்றைய நாளிலே விசேஷமாக அன்னை மரியா திரு அவையின் தாய் என்கின்ற நினைவை சிறப்பிக்கின்றது. தாய் மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தாய் மட்டுமல்ல, மாறாக
திரு அவையின் தாயாக இருக்கின்றார். திரு அவையின் தாய் என்று சொல்லுகின்ற போது நம் ஒவ்வொருவருக்கும் உடன் இருக்கின்ற தாயாக, நம் பக்கத்தில் எப்போதும் இருக்கின்றாள் என்பதை திரு அவையானது இன்று நம்மை நம்பிக்கையாக அறிக்கையிட, அதற்காக செபிக்க நம்மை அழைக்கின்றது. இயேசுவின் பிரியமானவர்களே, திருத்தந்தை 6ஆம் பவுல் 1964ஆம் ஆண்டு மாத்தர் எக்லேசியா என்று தன் அன்னையை அழைக்கின்றார். அதாவது அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்ற அறிக்கையை உலகமெங்கும் அவர் மிக முக்கியமாக அன்றைய நாளிலே, அந்த ஆண்டிலே அறிக்கையிடுகின்றார். இதை புனித திருத்தந்தையாக நம்முடைய பிரான்சிஸ் அவர்கள் 2018ஆம் ஆண்டு அவர் இவ்வாறாக அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்கின்ற நினைவை ஒவ்வொரு பெந்தகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து வருகின்ற திங்கட்கிழமை நம் அனைவரையும் கொண்டாட அழைக்கின்றார். ஆகவேதான் இன்றைய நாளிலே இந்த ஒரு மாபெரும் நினைவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். திருத்தந்தை புனித பெரிய லியோ மிக முக்கியமாக ஏன் அன்னை மரியாள் திரு அவையின் தாயாக நாம் கொண்டாடுகின்றோம் என்பதற்கு அவர் இவ்வாறாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அன்னை மரியாள் திரு அவையின் தலைவராக இருக்கின்ற இயேசுவுக்கு தாயாக இருப்பதனால் திரு அவையின் உறுப்பினர்களாக இருக்கின்ற நம் அனைவருக்கும் அவர் தாயாக இருக்கின்றார். ஆக இயேசுனுடைய தாய் என்று சொல்லுகின்ற போது நமக்கும் அன்னை மரியாள் தாய் என்கின்ற மாபெரும் அந்தஸ்தை அவர் பெறுகிறார். நமக்கு ஒரு தாயாக என்றுமே நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் இயேசுவோடு, இயேசு சிலுவையிலே வலியோடு தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே தன் மகன் அருகே அவர் நிற்கின்றார். ஆகவே இயேசுவின் சிலுவை அருகே நின்று தன் மகனுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் துன்ப நேரத்தில், துயரத்தில், நோயில், தனிமையில் அன்னை மரியாள் நம் அருகிலே தாயாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ள இன்று அழைக்கப்படுகின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்பதற்கு அவர் 2 சிந்தனைகளை மேற்கோள் காட்டி நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். முதலாவது சிந்தனையாக அவர் சொல்வது த மதர்லினஸ் ஆஃப் மதர் மேரி. மதர்லினஸ் என்று சொல்லுகின்ற பொழுது தாய் அன்பு, தாய் பாசம். ஆகவே இந்த தாய் அன்பு என்பது நம்மோடு என்றும் இருக்கின்ற ஒரு தாயாக, நம்மை வழி நடத்துகின்ற ஒரு அன்னையாக, நம் துன்பங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய நோய்களையும் அறிந்து நம்மை தன்னுடைய மடியிலே அரவணைத்து தன் சொந்த மகன் மகளாக நம்மை காக்கின்ற தாய். ஆகவேதான் அத்தகைய ஒரு தாய் அன்பு மிக்கவராக நம் அன்னை எப்போதும் நம்மோடு இருக்கின்றார் என்பதை திருத்தந்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். த மதர்லினஸ் ஆஃப் மதர் மேரி. இரண்டாவதாக அவர் சொல்லுகின்ற சிந்தனை த டெண்டர்னஸ் ஆஃப் மதர் மேரி. டெண்டர்னஸ் என்று சொல்லுகின்ற பொழுது மென்மையான இரக்கமான தன்மை கொண்டு அரவணைக்கின்ற ஒரு அன்பு தாய். இந்த மென்மையான அன்பு எங்கே அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய அன்பு குழந்தையை இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தி தன்னுடைய வாழ்விலே அந்த மென்மையான கரங்களிலே இருந்த இயேசுவை என்றுமே மென்மையாக அன்போடு தாய் உள்ளத்தோடு அவரை வளர்த்து வழி நடத்தியது போல நம்மையும் மிக முக்கியமாக பாவ சூழலிலே நாம் தள்ளப்படுகின்ற நேரங்களிலும் வழி தடுமாறி நாம் தொலைவில் நிற்கின்ற நேரங்களிலும் இனி என்னால் வாழவே முடியாது, எனக்கு யார் இருக்கின்றார்கள் என்ற மனக்குழப்பத்திலே நாம் வாடுகின்ற போதும் தன் கனிவான
மென்மையான பார்வையை நம்மீது நீங்காமல் பாதுகாக்கின்ற தாய் அன்னை மரியாள், த டெண்டர்னஸ் ஆஃப் மதர் மேரி. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று இந்த சிந்தனைகளை நாம் சிந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமாக இந்த தாய் அன்பு, த மதர்லினஸ், அதே நேரத்திலே டெண்டர்னஸ், அதாவது மென்மையான இரக்கமான மனம் கொண்டு வாழ திரு அவை நம்மை அழைக்கின்றது. அன்னை மரியாளிலிருந்து இந்த இரண்டு மிக முக்கியமான தன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறாக மிக முக்கியமாக நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் அவர்கள் குற்றம் செய்த பிறகு கடவுள் அவர்களை நோக்கி கேட்கின்ற போது யார் குற்றம் செய்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆதாம் இவ்வாறாக சொல்லுகிறார், இதோ இந்த பெண் நீர் படைத்து தந்தாயே, அந்த பெண் தான் எனக்கு இந்த கனியை கொடுத்தாள் என்று தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் அந்த குற்றத்தை பெண்ணின் மீது சுமக்கின்றார். ஆண்டவர் பெண்ணிடம் கேட்கின்றார், நீர்தான் இந்த கனியை கொடுத்தாயா என்று. அப்பொழுது அந்த பெண் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் அந்த பெண் இவ்வாறாக சொல்லுகிறார், நான் செய்யவில்லை, தோ அந்த அலகை தான், பாம்பு வடிவிலே வந்த அலகை என்னை தூண்டியது. ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக கடவுளின் அன்பிலிருந்து, அன்னை மரியாளின் அன்பிலிருந்து நாம் வெளியேறுகின்றோம் என்றால் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நான் செய்தேன், என்னுடைய தவறு என்று ஏற்றுக்கொள்ளாத மனநிலை தான். இன்று ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, நாம் ஏதாவது ஒரு தீமை செய்கின்ற போது, நம்மை கேட்கின்ற போது நாம் என்ன சொல்லுகிறோம்? அதே வார்த்தைகளை தான், அவன் சொன்னான், அவன் செய்தான், அவன்தான் தீண்டினான், அவன்தான் என்னை தீண்டி எழுப்பினான், ஆகவே நான் அந்த பாவத்தை செய்தேன். ஆகவே மற்றவர்கள் மீது சுமத்துகின்ற ஒரு குறையை இன்று நம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்திருக்கின்றோம். ஆகவே இத்தகைய குறைபாடுகளை நாம் கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவுக்கு அருகிலும் அன்னை மரியாளின் அருகிலும் நம்மால் நெருங்க முடியாது. ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு தாய் அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்ற எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க அழைக்கப்படுகின்றோம். பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, போராட்டங்கள் வருகின்ற பொழுது, நம் பாவங்கள் செய்கின்ற பொழுது, நான் தான் செய்தேன் என்று மன வருத்தத்தோடு நாம் அறிக்கையிடுகின்ற போது ஆண்டவர் நம் மீது இன்னும் அதிகமாக அன்பு கொள்ளுகிறார். அதே நேரத்திலே மென்மையான இரக்கமான பிள்ளைகளாக அன்னை மரியாளை போல நாம் வாழ இன்றைய நாளிலே இறைவனிடம் நாம் கேட்போம். தாய் அன்னை மரியாள் திரு அவையின் தாயாக நாம் கொண்டாடுகின்ற இந்த நினைவிலே அந்த தாய் என்று நம்மோடு உடனிருந்து நம்மை வழி நடத்துவாள் என்கின்ற நம்பிக்கையை கொண்டு நாம் தொடர்ந்து இத்திருப்பலியிலே செபிப்போம். முழுமையாகவே மனம் தருவின் காணிக்கே, இன்னை முழுமையாகவே இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே, உன்னன்பில் இணைந்து அருவின் காணிக்கே, என்னை முழுமையாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்ற மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றி அருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து
மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்தோடு அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னி மரியாவை கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் உம் வார்த்தையானவரை கலங்கமெல்லாம் தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவுள்ளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்தூதர் எதிர்பார்த்திருந்த போது அவர் சீடர்களின் வேண்டல்களோடு தம் வேண்டலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணகம் ஆட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் நாள் மாட்சியோடு வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் மது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திருவுணவை ஒன்று நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திரு அவை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக் கொள்வதாக. இவ்வாறு திரு அவை நற்செய்தி பறைசாற்றலாம் எல்லா மக்களினங்களுக்கும் கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியாரின் பொழிவால் நிரப்பப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: செல்வி ரெஜினா, கீழச்சேரி, சென்னை. 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. ஜே.பி. தாமஸ், குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி. சூசை ராஜ் மற்றும் பேரப்பிள்ளைகள், மதுரை. திரு ஏ. மைக்கேல் சாமி பிள்ளை, இன்று இவரின் 125ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நினைவாக இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி.